ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் போதும், எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நல குழுமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் நேம், உங்கள் நேம் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் இல்லை வந்து பிடிஎஸ் எம்பிஹெச், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மார்க் இருக்குங்களா, இருந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து மார்க் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லிட்டு என்ட்ரி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து எம்டியாவே விட்டுடலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாம். ஏன்னா இந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணப்படும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் டைமில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக விட்டுடலாம். அப்படி நீங்கள் வந்து கோவிட்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க, எந்த பிளேஸில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட டேட்டு, இயர், மந்த் இதெல்லாமே வந்து என்ட்ரி பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. வேற எதுவும் நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. இது ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி, ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும். 22/6/2024 அன்று மாலை 5 மணிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாவோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தேதிக்கு மேலே நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி சான்றிதழ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். ஸோ எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஏ, அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சிருந்தா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அடிஷனலாக வந்து ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் சான்றிதழ், டிகிரியோட மதிப்பெண் சான்றிதழ் வந்து இங்கே வந்து கூட வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13,500 உங்களுக்கு வந்து தராங்க எவ்ரி மந்த். ஸோ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி தான் வேலை. ஸோ அங்கே வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்கள இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.